அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். 2026ஆம் ஆண்டின் இந்த ஏப்ரல் மாதத்தில் தேவன் நம்மை தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசியா 41:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். பல முறை இந்த வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு இதை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். இதை நாம் தியானிக்க போகிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். முதல்ல இந்த மாதத்துக்கான இந்த வாக்குத்தத்தத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை காத்து நிலைநிறுத்தி அவர் வழிநடத்துவார். எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதம் முழுவதும் என்னை காத்து என்னை நிலைநிறுத்தி என்னை வழிநடத்துவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் காக்கப்பட்டு நிலைநிறுத்தப்பட்டு வழி நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த 2026ஆம் வருஷத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தை எத்தனையோ பேர் காணலை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு இந்த புதிய மாதத்தை பரிசாய் கொடுத்துருக்கிறார். அதனால தான் இந்த அதிகாலை வேளையில் நாம் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்ல கூடி வந்திருக்கிறோம். இது ஏதோ ஒரு புதிய மாதத்துக்குள்ளே வந்துட்டோம், ஒரு கேலண்டரில் மார்ச்லேருந்து ஏப்ரல் வந்திருக்கிறோம் அப்படி இல்லை. இந்த புதிய மாதத்தில் நம்ம ஒரு புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஏன்னா ஒரு நிச்சயமற்ற ஒரு உலகம். என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. பல விதங்களிலே நாம் ஒரு வேலை, பல விதங்களிலே நாம் இந்த உலகத்தில் நடக்கின்ற பல சூழ்நிலைகளால் நம்ம சந்திக்கப்படலாம், நம்ம தாக்கப்படலாம். ஏன்னா சில நேரங்களில் நம்ம சில சவால்கள், இதெல்லாம் நான் எப்படி முடிக்க போகிறேன், எப்படி நான் இதெல்லாம் நான் சரிப்படுத்த போகிறேன், எப்படி இதை கடந்து வரப்போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலைகளை நான் சமாளிக்க போகிறேன் என்றெல்லாம் நம்முடைய மனதில் சில சவால்கள், சேலஞ்சஸ் நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய போராட்டங்கள்னால் சாதாரணமானதல்ல, நமக்கே தெரியாது. திடீரென்று சில ஆவிக்குரிய விதங்களில் நம்ம பலவீனப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி பல சவால்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ, பல சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ, பல போராட்டங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ, அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் சோர்வடைவதற்கான பல சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுவதற்கான ஒரு நிச்சயமற்ற நிலை இங்கே இருக்கிறது. ஆவிக்குரிய சவால்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் எந்த விதத்தில் நம்ம தாக்கப்படுவோம், எப்போ நம்முடைய விசுவாசம் நமக்கு அப்படியே குறைஞ்சி போகும் நமக்கு தெரியாது, பக்தி எப்போ குறைஞ்சி போகும்னு தெரியாது. ஏன்னா கடந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும்போது நம்ம தாக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் புதிதல்ல. கடந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் சில நேரங்களில் அப்படியே குறைந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுது, ஜீரோ ஆகிடுது. சில நேரங்களில் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தோய்வு ஏற்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உற்சாகமின்மை, ஒரு விதமான ஒரு சோர்வு விடுகிறது, சலிப்பு வருகிறது. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்கள். அது மாத்திரமல்ல, சில பிற்போக்கான மனநிலைகள் நமக்கு ஏற்படலாம். இதெல்லாம் கவனிங்க. பிற்போக்கான மனநிலைகள்னால் நல்லா தான் இருப்போம், திடீர்னு ஒரு நெகட்டிவிட்டி மனசில் வரும். ஒரு விதமான அப்படியே தோல்வி மனப்பான்மை நமக்குள்ளே என்ன பண்ணும், ஏற்படும். தோல்வி மனப்பான்மை, நெகட்டிவாக அப்படியே ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுவோம். நல்லா தான் இருப்போம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம், கர்த்தர் நமக்கு காரியங்களை செய்கிறார், எல்லாம் நடக்கும். பட் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு இந்த நெகட்டிவான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம அப்படியே ஒன்றும் அப்படியே ஒரு சோர்வுக்குள்ளே, ஒரு அப்படியே தாக்குதலுக்குள்ளே என்ன பண்ணுவோம், அப்படியே மாற்றப்படுவோம். அதை அனுபவிக்கும் போது தான் தெரியுமோ ஒழிய
நான் சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாது. நீங்கள் நல்லா விசுவாசத்துலேயும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிற வேலையில் மைண்டில் ஒரு எண்ணம் வரும் பாருங்கள். எண்ணம் வந்தவுடனே ஒரு பயம் வருதுங்களா? ஒரு விதமான ஒரு சோர்வு வந்துடும். அந்த எண்ணம் மோசமானது. அதன் மத்தியில் தான் தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது, எப்படி என்ன சூழ்நிலை வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள், ஜெப வாழ்க்கையில் தோய்வு, விசுவாசம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, நம்பிக்கை இழக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா உற்சாகமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தா அப்படியே ஒரு 0 லெவலுக்கு வந்துடுவாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். ஏன்னா எந்த இடத்துல என்ன பிசாசினுடைய கிரியைகள் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. பிசாசினுடைய தாக்குதல்கள், அவனுடைய வேலையே நம்முடைய விசுவாசத்தை கெடுப்பது. ஆவிக்குரிய தாக்குதல் எப்படி வரும்? டு டிஸ்ட்ராய் யுவர் ஃபெய்த். அதுக்கப்புறம் உங்கள் பக்தி கெட்டு போயிடும், பக்தியின்மை வந்துடும், ஒரு விதமான சோர்வு, உற்சாகமின்மை. இப்போ எப்படி நடக்கும்னு சொன்னால், சில நேரங்கள் ஆவிக்குரிய ரீதியில் உலக பிரகாரமாய் நாம் தாக்கப்பட்டு, மாம்சத்தில் நாம் தாக்கப்பட்டு, மாம்சத்தின்படி நம்ம நடக்கும்போது, சில நேரங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்கும் பொழுது, பாவ எண்ணங்கள் நம்முடைய மனதில் தோன்றும் பொழுது, பாவ காரியங்கள் நம்முடைய மனதில் வரும்பொழுது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கடந்து செல்வோம். அதுதான் தாவீது சொல்கிறாரு, பாவம் செய்த உடனே என்னென்னா இழப்பாருன்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுச்சு, உற்சாக ஆவி போயிடுச்சு, என்னை பரிசுத்தாவியானவர் என்ன பண்ணிட்டாரு, என்னை விட்டு எடுத்து கொள்ளப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி உணர்கின்ற அப்படி ஒரு காரியங்கள் வரும்பொழுது, இந்த அறியாத புரியாத பல புதிர்களான காலங்களை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால், நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய பிளெஸிங் பாருங்கள். இது மாதிரி போராட்டங்கள் வரும்பொழுது, இது மாதிரி ஒரு சவால்களை சந்திக்கும் பொழுது, ஆவிக்குரிய ரீதியில் தாக்கப்படும் பொழுது, இந்த மாதிரி நம்ம மனநிலையில் நாம் பாதிக்கப்படும் பொழுது, இந்த மனம்தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனசை பிசாசு கெடுக்கிறதுல அவன் குறியாக இருப்பான். நல்ல சூழ்நிலைகள் போய் கொண்டு போது ஒரு எண்ணம் வரும்பொழுது விசுவாசம் அப்படியே இறங்கிடும், பக்தி போயிடும், நம்பிக்கை இழந்துருவோம், ஜெபம் ஒரு விதமான சோர்வான ஒரு ஜெபமாயிடும், உற்சாகம் குறைஞ்சிரும், எல்லாமே போயிடும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? பயப்படாது. 2026 ஏப்ரல் மாதம் முழுவதும் நீங்கள் என்ன பண்ணப்படுவீர்கள்? காக்கப்படுவீர்கள், நிலைநிறுத்தப்படுவீர்கள், வழி நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. முதல் வாக்குத்தத்தம் என்ன இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம்? பயப்படாதே. ஏன் பயப்படாதே? நீ பயப்படாதே. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, நீங்கள் ஆவிக்குரிய போராட்டங்களை சந்திக்கும் பொழுது, நிச்சயமற்ற ஒரு சவால்களை சந்திக்கும் போது, ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? பயப்படாதே. அல்லேலூயா. நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். இது இல்லாமல் உலக பிரகாரமான காரியங்கள் நம்ம தாக்கும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க உலக பிரகாரமாக சில சூழ்நிலைகளில் மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், ஜீவனத்தினுடைய பெருமைகள், இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மை என்ன பண்ணுகிறது? தாக்குகிறது. அப்படி தாக்கும் பொழுது, நம்ம ஆவியில் நம்ம பலவீனமாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் நம்ம தடுமாற்றம் அடைந்து என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயத்தை பாருங்க. இருக்கிறேன், நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை என்ன பண்ணுவேன்? பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உன்னை பலப்படுத்தி உன்னை என்ன பண்ணுவேன்? என் நீதியின் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வார்த்தைகள், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன் தேவனாக இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தும்படியாக இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். அல்லேலூயா.
இந்த வாக்கு தத்தங்களை நம்ம மனசில் ஒருபோதும் நம்ம மனசிலிருந்து இது போவே கூடாது. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் உலக காரியங்களை நாம் சந்திக்கும் பொழுது, உலக பிரகாரமாய் நாம் பாதிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காக்கப்படுவீர்கள், நிலை நிறுத்தப்படுவீர்கள், வழி நடத்தப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவருடைய வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில், இந்த 2026ஆம் வருஷத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது எப்படி அவர் நம்மை காக்க போகிறார் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் 121ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை எல்லா தீமைகளிலிருந்து என்ன பண்ணுவாராம்? காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீமையிலிருந்து விலக்கி காப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை எல்லா தீமையிலிருந்து அவர் காப்பார். அல்லேலூயா. காப்பார் அப்படின்னு சொன்னால், சங்கீதத்தில் இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே ஆண்டவர் ஒரு அற்புதமான காரியத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். எல்லாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரோ உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர்னா என்ன அர்த்தம்? அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஒருபோதும் அவருடைய வார்த்தையில் அவர் மாறுவதே கிடையாது. அவர் சொன்னால் அதை அவர் மாற்றிக்கொள்வதே கிடையாது. அவர் சொன்னால் அதன்படி என்ன பண்ணுவார்? செய்வார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆனால் நாம் எப்படிப்பட்டவங்க? நாம் உண்மையற்றவங்களாக இருக்கிறோம். அநேக நேரங்களில் நாம் ஆண்டவருக்கு சொன்ன காரியங்களில் மாறிடுறோம். ஆண்டவருடைய வார்த்தையை தவறி விடுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளில் தவறுகிறோம். ஆனால் நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர், அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படி என்று சொன்னவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில சொல்லுகிறேன், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஆவிக்குரிய ரீதியில் தாக்கப்படலாம், சில சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம், சில நேரங்களில் மன ரீதியில் நீங்கள் என்ன பண்ணலாம்? பாதிக்கப்படலாம். நமக்கு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற உலகத்தில் நம்ம இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்க போகுதோ, எதை நான் சந்திக்க போறேன்னு தெரியாது. ஆனால் இதன் மத்தியில் தேவன் எனக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நான் இந்த மாதம் முழுவதும் நான் உன் கூட என்ன பண்ணுவேன்? இருப்பேன். அதுவே போதும். அவர் நம்ம கூட இருந்தார்னா அதுதான் நமக்கு கான்ஃபிடென்ட். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை வேற எதை நம்பி இந்த உலகத்தில் இந்த மாதத்தை நம்ம சந்திக்க முடியாது. வேற யாரை நம்பி நான் இந்த உலகத்தில் ஜீவிப்பது? வேற எந்த சூழ்நிலை, எதை என்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்தோ, என்னிடத்தில் இருக்கக்கூடிய திறமைகளை வைத்தோ, எனக்கு இருக்கக்கூடிய மனித பலனை வைத்தோ இந்த உலகத்தை நான் என்ன பண்ண முடியாது? சந்திக்க முடியாது, வெற்றி கொள்ள முடியாது. எனக்கு தெய்வீக பாதுகாப்பும் தெய்வீக பராமரிப்பும் தெய்வீக வழிநடத்துதலும் தேவை. அதனால தான் இந்த காலை வேளையில் இந்த புதிய மாதத்தில் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் பலன் இல்லாமல் இந்த உலகத்தை நான் ஜெயிக்க முடியாது, பாவத்தை ஜெயிக்க முடியாது, சூழ்நிலைகளை ஜெயிக்க முடியாது. எனக்கு நீங்கள் தேவை. அப்போ அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்றாரு. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கும் வண்ணமாக எத்தனை தரமோ நான் உங்களை கூட்டி சேர்க்க மனதாக இருந்தேன். அவருக்கு மனசு நம்மளை அவர்கிட்ட வைத்துக் கொள்வது, நம்மளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது. நம்ம கூட அவர் இருக்க விரும்புகிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு.
நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எப்படி தாக்கப்படுகிறீர்கள்னு தெரியுமா? என்ன சூழ்நிலைகளை சந்திக்க போகிறீர்கள் உங்களுக்கு தெரியுமா? எவ்விதமாய் பிசாசு நமக்கு விரோதமாக எழும்ப போகிறான், எத்தனை மனிதர்கள் எழும்ப போகிறார்கள், எத்தனை விதமான சாத்தானுடைய ஆயுதங்கள் நமக்கு எதிராக வரப்போகிறது நமக்கு தெரியாது. நமக்கு ஒன்று தான் தெரியும், அவரை அண்டிக் கொள்ள தெரியும், அவரை சார்ந்து கொள்ள தெரியும், அவரை பற்றி கொள்ள தெரியும். இந்த காலை வேளையில் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் அவரை அண்டிக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வருகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. இன்றைக்கி நிறைய பேருக்கு நம்பிக்கை இழந்துட்டாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லை, ஜெபம் போச்சு, கர்த்தரை தேடுகிற அனுபவம் இல்லை. அதனால் ஆவிக்குரிய ரீதியில் தாக்கப்பட்டு சோர்வடைந்து விசுவாசத்தை விட்டு பக்தியை இழந்து விட்டு அவங்க ஒரு விதமான மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்களாய் மிகுந்த ஒரு போராட்டத்தின் கீழே இருக்கிறாங்க. குழப்பம் வந்து கொண்டே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி இந்த சூழ்நிலையை சந்திக்க போகிறேன், எப்படி இந்த பிரச்சனையை நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்ற குழப்பம் வருது. ஆனால் நமக்கோ ஒன்று தான் தெரியும், அவரை அண்டிக் கொள்ள தெரியும். என்ன வந்தாலும் நான் யாரை தான் நம்ப போகிறேன், அவரை தான் நம்ப போகிறேன், அவருடைய வார்த்தையை நம்ப போகிறேன். இந்த காலை வேளை நான் வந்திருப்பதனுடைய காரணம் என்ன? இந்த மாதம் எனக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியாது, என்னென்ன தாக்குதல்கள் நடக்க போகிறது என்று தெரியாது, சத்துரு எந்த விதமான ஒரு ஃபார்மில் எந்த விதமான ஒரு ரூபத்தில் நமக்கு எதிராக வருவான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் ஒரு காரியம் நமக்கு சொல்லுகிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒன்றும் நடக்க போகிறதே இல்லை. அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் வல்லவர். அல்லேலூயா! அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் அவரை நம்புகிற, அவரை சார்ந்து கொள்ளுகின்ற, அவரை அண்டிக் கொள்ளுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா! பயப்படாததுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. பயப்படக்கூடாது, நான் பயப்படக்கூடாது. ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? ஆண்டவர் நீ பயப்படாதேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு இருந்தார்னா அதில் அர்த்தம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ற பயப்படாத, நான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் பயப்படாதீங்க, அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா! அவர் எங்கேயோ இருக்கிறாரு இல்லைங்க, உங்க கூட இருக்கிறார். இந்த மாதம் உங்க கூட அவர் இருப்பார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இன்னைக்கு கர்த்தரை விசுவாசித்தால் அவருடைய மகிமையை நீர் காண்பீர்கள். அல்லேலூயா! அவர் உங்க கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவை. இந்த விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் இன்னும் அவரிடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை அண்டிக் கொள்ளணும். ஆண்டவரே, சம்வேர் ஐ அட்டாக், எங்கேயோ நான் ஆவிக்குரிய ரீதியிலே தாக்கப்பட்டிருக்கிறேன். ஐ எம் லூசிங் மை ஃபெய்த், விசுவாசம் குறைந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தையை என்னால் ஜீரணிக்க முடியலை, நம்ப முடியலை. நீங்கள் என் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணலை. எத்தனை பேர் நீங்கள் அவர் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணல? ஃபீல் பண்ணுறீங்களா? அவர் உங்கள் கூட இருக்கிற மாதிரி எல்லா நேரத்திலும் அவர் எங்கள் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ண முடியாது. சில சூழ்நிலைகளில் அவருடைய பிரசனை நம்மை விட்டு அற்று போய்விடும். சில சூழ்நிலைகளில் அவர் நம்ம கூட இல்லாத மாதிரி நம்ம உணர்வோம். இதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய தாகம். இந்த ஆவிக்குரிய தாகம் வரணும். அதனால தான் தாவீது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மேல் வாஞ்சையாயிருக்கிறது. ஐ நீட், நீங்க எனக்கு தேவை, உங்க பிரசன்னம் எனக்கு தேவை, உங்க பலன் எனக்கு தேவை, உங்க கிருபை எனக்கு தேவை, உங்க அதிசயமான செயல்களை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா! இந்த காலவேளை சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய தாக்குதல் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அதான் அவரை அண்டிக் கொள்வது, அவரை சார்ந்து கொள்வது, அவரை பற்றி கொள்வது, அவரோடு நெருக்கமாய் வருவது, அவரை தேடுவது. அந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கணும். சில நேரங்களில் ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்ம விட்டு எடுத்துருவார். அப்போ தான் ஃபெய்த் வேலை செய்யும், விசுவாசம் அப்போ தான் வேலை செய்யும். விசுவாசம் சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நம்ம அவருடைய பிரசன்னம் இல்லைன்னு நம்ம உணர்ந்தாலும் விசுவாசம் சொல்லும், அவர் உன் கூட பிரசன்ன நீ உணராவிட்டாலும் அவர் உன் கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் உனக்குள்ளே என்ன பண்ணும்? அப்படி ஒரு ஸ்பார்க் உண்டாகும்.
உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஒருவேளை அப்போவும் நீங்கள் ஒரு பிரசனத்தை உணரலைன்னா நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். ஆண்டவரே, உங்கள் பிரசனத்தினால் என்னை நிரப்புங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்பதை நான் உணரும்படி செய்யுங்க. அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் வேத வாசிப்பு, அதுக்கு தான் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்வது, சாட்சியாக வாழ்வது. இதெல்லாம் வாழ வாழ நம்ம உணர்வோம் அவர் என் கூட இருக்கிறார் என்பதை. இது குறைய குறைய அவருடைய பிரசனம் நம்ம விட்டு எடுபட்டு போகிறத நம்ம அறிய முடியும். சில நேரங்களில் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம், நல்லா ஜெபிப்போம், வேதம் வாசிப்போம், கர்த்தரை தேடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அவருடைய பிரசன்னம் நமக்கு உணர முடியாத ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும். அந்த நேரத்தில் தான் விசுவாசம் நமக்குள்ளே என்ன பண்ணுன்னா நம்மை தூக்கி நிறுத்தும், நம்மை பலப்படுத்தும். விசுவாசம் சொல்லும், இல்லை ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நான் திரும்பி பார்க்குறேன், எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள், எண்ணற்ற பிரச்சனைகள், அதான் தாவீது சொல்வது போல என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிற பிரச்சனைகள், அவ்வளோ போராட்டம். அதன் மத்தியில் எப்படி நம்ம உறுதியாக நிற்க முடிகிறது, எப்படி இதை சமாளிக்க முடிகிறது, எப்படி இந்த இடத்துல நான் உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவரை நம்பி நிற்க முடியுதுன்னு சொன்னால் அவர் நம்ம கூட இருக்கிறார் என்கிற உணர்வு தான். கர்த்தர் இருக்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நல்லா இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது சோதனையான சில சோதனைகள் வரும். எதிர்மாறான எண்ணங்கள் நம்முடைய மனதில் என்ன பண்ணும், தோன்றும். எதிர்மாறான எண்ணங்கள், இந்த ஆவிக்குரிய தாக்குதல்கள். எப்போ நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் நம்ம தாக்கப்பட்டு ஆவியில் நம்ம பலவீனம் அடைவோன்னு தெரியாது. இது 3 வார்த்தையை கவனிங்க. இந்த 3 காரியங்கள் சோதனை. என் சகோதரரே, யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது. ஏன்னா அவருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தில் பலவிதமான இந்த மாதம் என்ன சோதனை வரப்போதோ நமக்கு தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியத்தை நம்ம சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். எனக்கு ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது சவால்கள் இருக்குதா? இந்த மாதம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதா? அல்லேலூயா. இருக்குது, தேவைகள் இருக்கிறது, காரியங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் மாற்றம் தேவையா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏதாவது தேவைகள் இருக்குதா? எல்லாம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க, சந்தோஷம். தேவை இருக்குதா இல்லையாங்க? தேவை இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியல பிரதர், ஆனால் இந்த மாதம் என்ன தேவை வருமோ தெரியாது பாஸ்டர். இந்த மாதத்தில் எனக்கு எப்படி தேவைகள் வரும்னு தெரியாது. திடீர்னு ஒரு தேவைகள் வந்துடும், ஒரு எதிர்பாராத தேவைகள். அப்போ நம்ம யாரை நோக்கி ஓடுவோம்? நமக்கு மைண்டு சொல்ல, இவங்களை தேடு, அவங்கள தேடு, அவங்கக்கிட்ட கேளு, இவங்கக்கிட்ட கேளுன்னு. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ நமக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட போய் கேட்க முடியாது. கடந்த மாதம்லாம் பார்த்திங்கன்னா, கடந்த மாதங்கள், அதாவது 2026 ஆரம்பித்ததுலேருந்து ஜனவரியிலேருந்து மார்ச், இந்த ஏப்ரல் மாதம் இன்றைக்கி இது பாருங்கள், எத்தனை சவால்கள் இருக்குது தெரியுமா? எனக்கு எத்தனை தேவைகள் இருக்குது தெரியுமா? இந்த தேவைகள் மத்தியில் மனுஷரிடத்தில் போகிறதுக்கு மனசே இல்லை. சில பேர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலான்னா கூட கேட்க முடியல. ஏன்னா அவங்க சூழ்நிலை என்னவோ பாவம், அவங்க என்ன நிலையில் இருக்கிறாங்களோ. அவங்க நல்லவங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நம்ம மேலே அக்கறை உள்ளவர்கள். ஆனால் கேட்டால் அவங்க ஏதோ சங்கடப்படுவார்களோ அப்படி என்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். இதன் மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த 2026 ஏப்ரல் மாதத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இருக்குது தேவைகள். தேவை இருக்கா? உங்களுக்கு தேவை இல்லைன்னா என்னை பாருங்கள், எனக்கு நிறைய தேவை இருக்குது, நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். தேவைகள் இருக்குதா? தேவைகள் இருக்கிறது. மனுஷனை நம்ப முடியுமா? நம்பக்கூடிய நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் அவங்க சூழ்நிலை என்னவோ நமக்கு தெரியாது. அவங்க எப்படிப்பட்ட பாதையில் பயணிக்கிறார்களோ தெரியாது. ஏன்னா அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. சில பேர்லாம் யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன குறை, நம்மளை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஏன்னா நம்ம விசுவாசி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்மளை பார்த்தா என்ன தெரியாது, வருத்தமே தெரியாது. ஏன்? நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டிருக்கிறோம். உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை எப்பவுமே பச்சையாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு தான் தெரியும்
நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் யாருக்கும் தெரியாது. தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இதன் மத்தியில் வேற என்ன புது தேவைகள் ஏற்படும் நமக்கு தெரியாது. திடீரென்று நமக்கு பல தேவைகள், பண தேவைகள் இருக்கலாம். சரீர சுகம் எத்தனை பேருக்கு தேவை? ஆரோக்கியம் தேவைப்படலாம். சில பேருக்கு ஏதோ ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கணும், அதுக்கான தேவைகள் இருக்கிறது. அந்த மாதிரி காரியங்கள் நடக்கணும், உதவிகள் தேவை, இதெல்லாம் இருக்கிறது. இந்த மாதிரி தேவைகள் மத்தியில் நம்ம இருக்கிறோம். இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, இதன் தேவைகள் மத்தியில் இந்த மாதிரி சோதனைகள் வரும்பொழுது ஒரு தாக்குதல் நம்முடைய மனதில், ஆவிக்குரிய எதிர்மாறையான தாக்குதல் உனக்கு நடக்காது. வா, ரொம்ப மோசம் அது. எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்டில் ஒரு எண்ணம் வரும், இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும். நீ எதை நம்பிக்கின்னு இருக்கிற? பிசாசு மைண்டை தாக்குவான். அந்த மாதிரி தாக்குதலுக்குள்ளே ஆக்குறீங்களா? இது மாறும் நீ நம்புறியான்னு கேட்பான். நேற்று நல்லா உற்சாகமாக இருந்தேன், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறேன், ஆயத்தமாயிட்டேன், ஜெபம் பண்ணலான்னு போய் முட்டி போடுறேன், டக்குன்னு ஒரு தாக்குதல் வருதுங்க. அப்போ டக்குன்னு அப்படியே அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? குறையுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிற்போக்கான எண்ணங்கள் வருகிறது, தோல்வியின் மனப்பான்மை வருகிறது, கலக்கம் வருகிறது, எல்லாம் ஒன் பை ஒன்னா அப்படியே உள்ளே ஏறுது. அப்போ தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள், பிற்போக்கான எண்ணங்கள் நம்ம என்ன பண்ணோம்? தாக்கும். அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குங்களா? அனுபவிச்சு பாருங்க, தெரியும். பிற்போக்கான எண்ணம் வரும்போது ஜெபமே ஒரு மாதிரி டல் ஆகிடும். நல்ல உற்சாகமாக ஜெபம் பண்ண போவோம், பிசாசு நம்மளை எப்படி தாக்குவோம்? அந்த ஜெபத்தை கெடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி எண்ணங்களை கொடுத்து தாக்குவோம், பிற்போக்கான எண்ணங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய தாக்குதல்கள், இச்சையினால, பண ஆசையினால, பொருள் ஆசையினால, கண்களின் இச்சையினால, மாம்சத்தின் இச்சையினால பல எண்ணங்கள் நம்மளை என்ன பண்ணும்? தாக்கும். அந்த மாதிரி தாக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னுடன் இருப்பேன், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன். எப்படிலாம் எதுக்கெல்லாம் அவர் இருப்பார்? நான் உன்னை பலப்படுத்தும்படி இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணும்படி இருக்கிறேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இதெல்லாம் இன்னைக்கு தேவை. அவர் நம்மளை பலப்படுத்துவது அவசியம், அவர் நம்மை வழி நடத்துவது அவசியம், அவர் நம்மை தாங்குவது அவசியம், நிலைநிறுத்துவது அவசியம். இந்த 4 காரியங்களை இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு நிச்சயப்படுத்துகிறார். இந்த 4 காரியங்கள், நான் உன்னுடன் கூட இருப்பேன் அப்படின்னா சும்மா இருக்கிறதுக்கு இல்லைங்க. ஏதோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இருக்கிறேன்னு வாங்க, இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன், இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்கிறதோட சரியா? இல்லை. நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் இருக்கிறேன்றதுன்னா சாதாரணமாக இல்லை, நான் உன்னை சொல்லுங்க பலப்படுத்தும்படியாக இருக்கிறேன். இந்த 2026 பக்கத்தில் சொல்ல 2026 ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படி உன் கூட இருப்பார், உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போகும்போது ஒரு புது பலன் வரும். இது உண்மை, இது சத்தியம், இது மாறாது. உங்களை பலப்படுத்துகிறத நீங்க பார்ப்பீங்க. அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் போகும்போது அவருடைய பலன் உண்மையில் இறங்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, ஹல்லேலூயா, கழுகுகளைப் போல சட்டைகள் அடைத்து உயர எழும்புவார்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், நீங்கள் எழும்பி வருவீர்கள். You will come up, you will rise up. பிசாசு உங்களை அமுக்கிறதுலே நோக்கமாக இருப்பான், அழுத்தம் கொடுப்பான், மன அழுத்தம். நிறைய பேருக்கு எழும்பவே விட மாட்டான் பாருங்க. நீங்கள் அப்படி, அதான் ஒருத்தர் சொன்னார், நம்ம இந்திய நண்டுங்க இருக்குத, அதை பானையில் போட்டால் அது வெளியே வராதான். ஏன்னா ஒருத்தர் மேலே போனால் இது காலை பிடிச்சி இருக்கிற வேலை தான் இதுக்கு. எல்லா நண்டும் அப்படி இருந்தால் எப்படி? ஒன்று கூட மேலே வராது. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னை நான் கழுகு மாதிரி ஆக்கிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, நான் உன்னுடன் கூட இருக்கிறேன். பாருங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த மாதம் எப்படி வரப்போகிறேன் பாரு. சும்மா சொல்றதுக்குன்னா சொல்றது கூட ஏன் தயங்குற? சொல்ல, கர்த்தரை நம்பி சொல்லு, இந்த மாதம் நான் எப்படி வரப்போகிறேன் பாரு. பிசாசுக்கு பிடிக்காது. வந்துடுவே நீ,
நீ எப்படி மேலே வந்துடுறன்னு பார்க்குற? மேலே தான் வரப்போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் என்னை மேலே கொண்டு வருவார். இந்த மாதம் நான் எழும்புவேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழுந்திருப்பேன். ஹல்லேலூயா. I will rise up. நான் எழும்புவேன். ஏன்னா நான் மனுஷனை நம்பலைங்க, கர்த்தரை நம்புறேங்க. நான் மனுஷ பலத்தில் நிற்கலைங்க, கர்த்தருடைய பலத்தில் நிற்கிறேன். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக எழும்புகிற, உன்னை அமுக்க நினைக்கிற, உன்னை இந்த உலகத்தில் எழும்ப விடாம பண்ணுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நான் உன்னை உயர பண்ணுவேன், நான் உன்னை எழும்ப பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்த. you will come up. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல கை வச்சு நீங்க சொல்லுங்க, கவலைப்படாத, மேலே வந்துடுவேன். உன் பலத்தில் இல்லை, உன் திறமையில் இல்லை, நீ கர்த்தரை நம்பி இருக்கிற. உன்னை ஆண்டவர் கைவிடவே மாட்டார், உன் கூட இருப்பார், உன்னை மேலே கொண்டு வருவார். நீ கழுகை போல மேலே எழும்பி வருவாய். you will rise up like an eagle. hallelujah, glory. மேலே எழும்புவேன். எல்லாம் சொல்லுங்க, நான் மேலே எழும்பி வருவேன். ஹல்லேலூயா. சாத்தான் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வருவான், சோதனைகளை கொண்டு வருவான், ஆவிக்குரிய போராட்டங்களை கொண்டு வருவான், பிற்போக்கான எண்ணங்களை கொண்டு வருவான். இதுக்கெல்லாம் நோக்கம் என்ன? நீ எழும்பக்கூடாது என்பதற்காக. எந்த விதத்திலும் நீ மேலே வந்துடக்கூடாது. நீ ஆவிக்குரிய ரீதியிலும் மேலே வரக்கூடாது, சரிகிற பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் மேலே வரக்கூடாது, பொருளாதாரத்திலும் மேலே வரக்கூடாது, மனசிலும் மேலே வரக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாழ்வு மனப்பான்மையில் இருப்பாங்க. எனக்கு என்ன நடக்க போகுது, எனக்கு எப்படி ஆச்சு, எனக்கு என்னென்னமோ நடந்து போச்சு, நல்லா இருப்பாங்க. ஆனால் மைண்டு கெட்டு போயிருக்கும். பிசாசு மனசை கெடுத்து வச்சுருப்பான். ஆனால் நான் இன்றைக்கி சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரோடு இருக்கணும். அப்போ கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்து கர்த்தர் உங்களோடு இருந்தார் என்று சொன்னால் அவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். எப்படிப்பட்ட பலன்? இது சாதாரணமான பலன் அல்ல, இது உலகத்தில் இருக்கக்கூடிய மனித பலன் அல்ல, இது தேவனுடைய பலன். இந்த பலன் உன்னை புதிய அளவுக்கு மேலே கொண்டு வரும். அல்லேலூயா. நீங்கள் மேலே என்ன பண்ணுவீங்க? வருவீர்கள். அப்போ இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 3:3 The Lord is faithful who will establish you and guard you. உங்களை அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். ஆங்கிலத்தில் இந்த வசனம் ரொம்ப அழகாக வருகிறது. The Lord is faithful who will establish you. அப்படின்னா உங்களை கர்த்தர் ஸ்தாபித்து விடுவார், எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இது வரைக்கும் நீங்கள் அப்படியே நிலைவரமற்றவர்களாக இருந்தீங்களே, உங்களை நிலை நிறுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள். சொல்லுங்க, நான் நிலை நிறுத்தப்படுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இது தீர்க்க தரிசனமாக வருதுங்க என் வாயிலிருந்து. இது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். மைண்ட்லேருந்து வரல, ஆவியிலிருந்து வருகிறது. நீங்கள் நிலை நிறுத்தப்படுவீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுவீர்கள். you will be established. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த டிரான்ஸ்லேஷனை படிக்கும்போது அந்த ப்ராபசி வேர்டு, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. அன்று சொல்றாரு, நான் உன்னை the Lord is faithful who will establish you and guard you. தமிழ் எப்படி வருது பாருங்க, தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏப்ரல் மாதம் என்னென்ன தீமை வருதோ தெரியாது, பிசாசு எங்கெங்கே வேலை செய்ய போகிறான்னு தெரியாது, யார் யாரை தூண்ட போகிறான்னு தெரியாது. ஏன்னா எந்த புத்தில் எந்த பாம்புக்குதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம ஆளுங்க என்ன அழகாக பழமொழிலாம் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி எந்த ரூபத்தில் எந்த வடிவத்தில் வரும்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் உண்டு. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது எந்த ரூபத்தில், அது எந்த யார் மூலமாக வந்தாலும் எங்கள் அப்பா என் கூட இருப்பார். என்னை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். கர்த்தர் என்னை தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்வார். இந்த 2026 ஏப்ரல் மாதத்தில் கர்த்தர் தீமை நின்று என்னை விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா, glory. ஹல்லேலூயா. கர்த்தர் தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. கவலைப்பட தேவையில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்ல, கவலைப்பட தேவையில்லை.
பெரிய மழை வருது, காற்று அடிக்குது, ஆனால் நீங்கள் பயணப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயங்கரமான மழை வருது, காற்று வீசுது, ரோடெல்லாம் பள்ளம் வெட்டி வச்சிருக்கான், குழி வெட்டி வச்சிருக்கான், தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது. கற்பனை பண்ணீங்க, உங்ககிட்ட ஒரு நல்ல கார் இருக்குது. இந்த கார் வந்து ஹைஃபை கார். எதிர பள்ளம் இருந்தால் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும், என்ன பிரச்சனை வந்தாலும் இண்டிகேஷன் பண்ணும் இந்த காரு. இந்த காருக்கு பேர் என்ன தெரியுமா? இது ஜீசஸ். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கார் இருக்குது, ஹைஃபை காரு. என்னென்ன மாதிரி இருக்குது தெரியுமா காருங்க? இப்படி உள்ளே உக்காந்தா பின்னாடி நம்ம ரிவல்ஸ் எடுத்தால் அது சொல்லுது, இதுக்கு மேலே போவாத, இடிச்சிருவேன் அப்படின்னு. முன்னாடி இருந்தா அதையும் சொல்கிறதுக்கு இப்போ நிறைய வகையில் வந்துருச்சு. அந்த காரை விட ஹைஃபை காரு ஏசப்பா என்கிற காரு. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காருக்குள்ளே இருந்தால். மழை வருது, காற்றடிக்குது, வேற ரோடெல்லாம் சேராகுதுன்னு நினைக்க போகிற. நீ அழகாக காரில் உட்கார போகிற, காரை ஸ்டார்ட் பண்ண போகிற, அழகாக போகிற, எல்லாம் மழையில் நினைவாங்க, நீ சேஃபாக இருப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து, இந்த ஏப்ரல் மாதம் சேஃபாக போவேன், ஏன்னா உள்ளே இருக்கிற. நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உள்ளே இருக்கிறியா? அது முதல் டவுட் நிறைய பேர். உள்ளே இருக்கிறியா கேளுங்க, உள்ளே இருக்கிறியா? சீக்கிரம் காருக்குள்ளே ஏறு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து என்கிற இவருக்குள் நீ வந்து விட்டால், அவருடைய சிறகின் நிழலில் வந்துட்டா. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கோழி பல தீமைகள் வரும்பொழுது தன் குஞ்சுகள் வெளியே மேய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கோழிக்கு மட்டும் தெரியுதுங்க என்ன பிரச்சனை வருதுன்னு. குஞ்சுகளுக்கு தெரியுதா? தெரியாது. நம்ம எல்லாம் அந்த மாதிரி கோழி குஞ்சுகள் மாதிரி ஒன்றுமே தெரியாது. நம்ம தாய் கோழியாக ஏசப்பாக்கு தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. இந்த 2026 ஏப்ரல் மாதம் நம்முடைய தாய் கோழியாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் கூப்பிடும் போது நான் டக்குன்னு அவருக்குள்ளே வந்துடுவேன். ஐ கெட் இன் டு ஹிம். ஆமாம், எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவர்கிட்ட போயிடுறது, அவரை சார்ந்து கொள்வது, முழங்கால் ஊன்றி அவரை நோக்கி பார்ப்பது. அழுவேன், மனுஷன் முன்னால் அல்ல, அவர் முன்னால். அவருக்கு தெரியும். பாடுறான் ஒரு பக்தன், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோதனை யார் என்னை தேற்றுவார். கடைசியாக முடிக்கிறான், என் தனிமை இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் வேதனை எல்லாம் ஆண்டவருக்கு புரியும், அவர் என்னை தேற்றுவார். ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளை நான் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். கடந்த வருஷங்களில், கடந்த மாதங்களில் ஏற்பட்ட பாதிப்புகள், போராட்டங்கள் கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. அவருடைய சமூகத்துக்கு ஓடும்போதெல்லாம், அவருடைய பிரசன்னத்தில் நிறையும் பொழுதெல்லாம், அவருடைய சிறகின் நிழலில் வரும்பொழுதெல்லாம் ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். சூழ்நிலைகளை கடந்து போவோம், சூழ்நிலைகளை ஜெயிப்போம், மேலே எழும்புவோம். எல்லாருக்கும் முன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், அவர் நம்மை உயர்த்துவார் என்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவர் இருக்கிறார். நம்ம இதுவரைக்கும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதத்தில் அவர் நம்மை மேலே கொண்டு வருவார். சோதனை வரும், பக்கத்தில் பார்த்து சோதனை வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனால் கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரச்சனை உண்மையா இருக்கலாம், போராட்டங்கள் உண்மையா இருக்கலாம், ஆவிக்குரிய தாக்குதல்கள் உண்மையா இருக்கலாம், எல்லா சோதனைகளும் நமக்கு வரலாம், வரும், வராதுன்னு ஆண்டவர் சொல்லலை. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே. அங்கேயே ஆண்டவர் விட்டுறல, அங்கேயே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே, கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. கரங்களை தட்டி அவரை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தில் கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோ உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. எத்தனை இடத்துல இந்த உண்மை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்றாரு பாருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லையே, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்றார், கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களை நிலைநிறுத்தி உங்களை சகல தீமையிலிருந்து விலக்கி காப்பார். என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது எனக்கு தெரியாது, என்ன போராட்டம் வரப்போகுது எனக்கு தெரியாது.
சாத்தான் எங்க குழியை வெட்டுவான், எப்படி சூழ்நிலை மாறும், எப்படி பிரச்சனை வரும். ஆனால் எனக்கு ஒரு கார் இருக்குது. ஐ ஹாவ் அ குட் கார், எல்லாம் ஃபேண்டாஸ்டிக் கார், அற்புதமான கார். உள்ளே ஏறி உட்காந்தா நான் நினைவே மாட்டேன். ஆனால் எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கும் வரும். ஐ வில் ட்ராவல். நான் உள்ள சேஃபாக இருப்பேன். எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்கள், இந்த மாதம் சேஃபாக நான் நடந்து வருவேன். சொல்லுங்கள், சேஃபாக நான் போவேன். எந்த ஒரு புயலுக்கோ மழைக்கோ இடிக்கோ நான் பயப்பட போகிறதில்லை. பிகாஸ் ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்னுடைய இரட்சகராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னுடைய ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்னை தீமையிலிருந்து காப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் எந்த தீமையும், எத்தனை பேர் நம்புறீங்க, எந்த தீமையும் என்னை மேற்கொள்ளாது. ஒன்று நீங்கள் உண்மையாக இருக்கணும், இல்லை அவர் உண்மையாக இருக்கணும். ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொண்டு வருகிற இந்த சூழ்நிலைகள், இதெல்லாம் வந்து உண்மை, இது பொய் கிடையாது. பிரச்சனை உண்மையா உண்மை. ஆனால் அதை விட என் தேவன் உண்மையாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் பக்கத்தில் பார்த்துக்க, முதல்ல நம்புறியா அவரேன்னு கேளுங்க. நீ உண்மை இல்லாத ஆள், உன் மைண்ட் அப்படி தான் சொல்லும். மைண்ட் சொல்லும், என்ன போன வாரம்லாம் இப்படி நடக்கலையே, அப்படி நடக்கலையே, போன மாதம்லாம் நடக்கலையே. ஒரு மாதம் 2 மாதம் இல்லைங்க, ஒரு வருஷம் முழுவதும் பல போராட்டங்களை சந்திச்சிருங்க, சாட்சியாக சொல்கிறேன். ஆனால் எங்கேயுமே நம்பிக்கை இழக்கலை, விசுவாசத்தை விடலை. என்ன நடந்தாலும் நீங்கள் நல்லது தான் செய்வீங்க ஆண்டவரே அப்படி நிற்க வைத்தார் ஆண்டவர். ஆனால் நம்ம கர்த்தரோடு இருந்தால் மைண்டு கரெக்டாக இருக்கும். நீ கர்த்தரோடு இல்லை, சும்மா எப்போ பாரு செல்ஃபோனை பார்த்துனுக்கிற, டிவி பார்த்துனுக்கிற, மனிதர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, உன் மைண்டு உலகத்தோடு இருந்ததுன்னா யூ கேனாட் ஸ்டாண்ட். உங்களால் நிற்க முடியாது. உங்கள் மைண்டு வேறு மாதிரி சொல்லும். நம்பிக்கையை இழந்துடும். நம்பிக்கை எவ்வளோ பெருசு தெரியுமா? நம்பிக்கை ரொம்ப முக்கியங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். யானையினுடைய பலம் அதனுடைய தும்பிக்கையில், என்னுடைய பலன் எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கையில். நம்பிக்கை, சில பேருக்கு நம்பிக்கை இருக்குதான்னு கேளுங்க. நம்பிக்கை இருக்குதா? எல்லா தீமையிலிருந்தும் இந்த மாதம் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார்னு நம்புறியா? எதுவும் உன்னை அணுகாதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, வாயை திறந்து. எதுவும் உன்னை அணுகாது. தீமை வரும், ஆனால் உன்னை ஒன்றும் பண்ணாது. அது அல்லேலூயா. போராட்டம், நான் போய் சொல்ல மாட்டேன், உனக்கு போராட்டமே வராதுன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக வரும், ஆனால் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லலை, என்னை அசைக்கவே முடியாதுன்னுவான். பார்த்துக்கிறீங்களா? கண்டிப்பாக அவனை வந்து போய் தள்ளினா ஊந்துருவான். ஆனால் அவன் வந்து சொல்ல மாட்டான், என்னை அசைக்க முடியாதுங்க, என்னை ஆட்ட முடியாதுன்னுவான். எதை நம்பி சொல்கிறான்னா அவனுக்குள்ளே வேற ஒரு ஆவி போயிடுச்சு, அதை நம்பி சொல்கிறான். நான் கூட இன்றைக்கி சொல்கிறேன், என்னை அசைக்கவே முடியாது, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. தீமை வரும், ஆனால் தீமை தான் என்னை விட்டு என்ன பண்ணும், பயந்து ஓடும். நான் நிற்பேன், ஏன்னா நான் இது வேற ஆவியில் சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நம்பிக்கை இருக்குதா? அல்லேலூயா. அந்த காலை வேளையில் நம்பிக்கையை வளர்த்துக்க. அப்பா மேலே நம்பிக்கை வை, ஏன்னா அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்டிப்பாக நான் மேலே வருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, நீ பார்க்கத்தான் போகிற. கொஞ்சம் விசுவாசத்தோடு சொல்லுங்களேன், நீ பார்க்கத்தான் போகிற. எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்த போறாரு. சாதாரண பந்தை அல்ல, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை, வாயை திறந்து சொல்லு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. சொல்லு சொல்லு, கோட்டை விடாத சொல்லு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாயிண்ட்டை சொல்கிறேன், எந்த சோதனையாலும் என்னை அழிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த சோதனையாலும் என்னை அழிக்கவே முடியாது. சோதனை அழிஞ்சிரும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயோ சோதனை மேல் சோதனை, என்னால் தாங்க முடியலையே ஆண்டவரேன்றாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, சோதனை வந்து அதுக்கு நம்ம சோதனையாக இருப்போம். என்னடா இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறான், என்னடா இவ்வளோ நம்பிக்கையாக இருக்கிறான், என்ன இவ்வளோ உறுதியாக இருக்கிறான், இவனை நம்ம அசைக்கவும் முடியல, சொல்லுங்க ஆட்டவும் முடியலையே.
சோதனைக்கே நம்ம சோதனை கொடுப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த மாதம் எல்லாம் கை வச்சு சொல்லுங்க, இந்த மாதம் சோதனைக்கே நான் பெரிய சோதனையாக இருப்பேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். I establish you. Hallelujah. I establish you. யாரும் என்னை அசைக்க முடியாது. எதுவும் என்னை அழிக்க முடியாது. என்னை அழிக்க வருவதெல்லாம் அழிஞ்சிரும். அல்லேலூயா. பயந்து ஓடும். இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறா, இவ்வளோ உறுதியாக இருக்கிறா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க, கர்த்தருக்குள் பலன் அடையுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும், நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்கிறாரு, அது புஷ்ஷுன்னு போயிடும். எப்படி போயிடும்? புஷ்ஷுன்னு போய்டும். இந்த மாதம் நிறைய ஆயுதங்கள் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அது என்னென்ன ஆயுதம் வரப்போதோ தெரியாது. சூறாயுதம், சம்பிராயுதம், இந்த ஆயுதம் அந்த ஆயுதன்றான். எந்த ஆயுதம் வேணால் வரட்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இந்த மாதம் வரக்கூடிய எல்லா ஆயுதங்களும் புஷ், ஒன்றுமே வெடிக்காது. போ அல்லேலூயா. ஒன்றுமே பலிக்காது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் சொல்லுங்கள், எல்லாம் உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை பயப்படுத்துங்க. No weapon that formed against you shall prosper. ஆங்கிலத்தில் என்ன அழகாக வருது பாருங்க, no weapon that formed against you shall prosper. அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றார். அது வேலை செய்யாது. எல்லாம் பிளான் பண்ணுவாங்க, இந்த பிளான் அந்த பிளான். பக்கத்தில் பார்த்து என்னென்ன பிளான் பண்ணுவாங்க தெரியுமா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க? கேளுங்க பக்கத்தில் பார்த்து, என்னென்ன பிளான் நடக்குது தெரியுமா? இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு என்னென்னமோ மனித மூளை வேலை செய்யும் பாருங்க. பிசாசு தூண்டி விடுவான் எல்லாரையும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சும்மாவா இருப்பான்றீங்க அவன்? சொல்லுங்க, சும்மாவா இருப்பான் அவன்? நோண்டிக்கினே இருப்பான், தூண்டிக்கினே இருப்பான். விசுவாசிகளுக்கு விரோதமாக பிசாசு எழுப்புவான், சத்துருக்களை எழுப்புவான். சில பேர் சொல்கிறாங்க, ஐயோ நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன் பிரதர், நல்லா நம்பின்னு இருந்தேன் பிரதர், என் காலை வாரி விட்டான் பிரதர்வாங்க. நீ கவலையப்படாது, அவன் காலையே இல்லாமல் பண்ணுவார் ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இது அற்புதமான வார்த்தைங்க. இது சும்மா நான் சொல்லலைங்க, ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. என் உள்ளத்தில் இந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்குது. நானாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது ஏதோ கற்பனையில் வருகிறது. நான் தடுமாறுற ஆரம்பத்தில் பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன பேசுகிறேன்னே தடுமாற்றம். இன்றைக்கி ஆவியானவர் உள்ளே இறங்கி பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த விதத்தில் எப்படி மனிதர்கள் எழும்புவார்கள்னு தெரியாது. யாரை பிசாசு எந்த விதத்தில் தூண்டுவான்னு தெரியாது. எந்த வகையில் நமக்கு விரோதமாக திட்டங்கள் நடக்குன்னு தெரியாது. பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனால் எந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாது. நாங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேங்க. சொல்லுங்கள், கையை நெஞ்செடுத்து சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய் என்னென்ன திட்டம் போட்டாலும், என்னென்ன பிளான் பண்ணாலும், என்னென்ன யோசித்தாலும் எல்லாம் புஷ். நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணோம், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், எதுவுமே நடக்கலையே. நடக்காது. ஏன்னா என் தேவன் சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் இந்த மாசத்திலே எல்லாம் புஷ் ஆகிடும். போ அல்லேலூயா. சாத்தான் என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சுருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் ஏசப்பா நமக்கு தேவை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சாத்தான் இந்த மாதம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கிறான். ஐயோ அவன் பயங்கரமானவன், அவன் மோசமானவன், அவன் ஹிட்லரை விட மோசமானவன். ஹிட்லரையே அவன் தான் அப்படி ஆக்கணவன். நிறைய பேர் மைண்டில் ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், குழப்பத்தை கொண்டு வருவான். பல பிளான்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நம்ம எல்லா ஆண்டுடைய பிள்ளைங்க நம்மளுக்கு எதிராக செய்யப்படுகிற அந்த திட்டங்கள், அந்த நோக்கங்கள், உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக செய்யப்படுகிற திட்டங்கள், உங்கள் தொழிலுக்கு எதிராக எழும்புகிற திட்டங்கள், உங்கள் முன்னேற்றத்துக்கு எதிராக எழும்புகிற திட்டங்கள், நீங்கள் நல்லா பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பீங்க. வேற ஒருத்தன் தட்டின்னு போக பார்ப்பான். நீ கவலையப்படாத, கர்த்தர் அவனை தட்டிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் தொழிலுக்கு விரோதமாய், உன் வியாபாரத்துக்கு விரோதமாய், உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் எவனாவது எழும்புனா கவலையப்படாத,
அது எதுவுமே வாய்க்காமல் பண்ணிடுவார் கர்த்தர். கையை தட்டுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. உங்க முன்னேற்றத்தை யாராலும் தடை பண்ண முடியாது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார், அவருடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சக்தியும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். உங்கள் தலை உங்களை சுற்றிலும் உள்ள உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு சத்துருக்களுக்கு தேவன் சரி கட்டுதலை கட்டளையிடுவார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருக்கு நான் சரி கட்டுவேன், நீ சரி கட்டாத, நீ என்ன நம்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இப்போ இவ்வளவு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்கள். என்னன்னு தெரியல, இந்த மாதம் ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரே குஷியாக இருக்குது எனக்கு. இப்படி பேசுகிறார் ஆண்டவர். பக்கத்தில் பார்த்து, உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? குஷியாக இருக்கிறியா? போகும்போது மகிழ்ச்சியோடு போ, குஷியாக போ. ஆனால் நிபந்தனை இருக்குதே, அதுதானே கஷ்டம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணணும்? What I have to do. இந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அழகாக சொல்லுது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய பலத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ தான் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணாமல் நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கின்னு போயிடுறாங்க. நடக்கவே நடக்காது. நீங்கள் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். யூ ஹேவ் டு ப்ரே ஃபார் த ப்ரொடெக்ஷன், த ப்ரொவிஷன், த கைடன்ஸ். ப்ரே டெய்லி. ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பிச்சிருங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல வேலை நீ தப்பிச்ச, வந்துட்டேன். அல்லேலூயா. இதுக்கே உனக்கு வந்து ஒரு 100 பாயிண்ட் ஆர்டர் கொடுத்துருவார். இதுக்கு மேலே பாயிண்ட்டு தான். நீ போய் ஆனால் தொடர்ந்து என்ன பண்ணு? யூ ஹேவ் டு ப்ரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய தேவைகளை சந்திங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை பலப்படுத்துங்க. எங்களுக்கு உரமாக எழும்புகிற எங்கள் சத்துருக்களை கர்த்தாவே நீர் பார்த்துங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுமா? சும்மா கேட்டு ரொம்ப குஷியோ, ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியோ போகிறேன்னு நினைக்காத. நீ எப்பவுமே குஷியாக இருக்கணும், எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ப்ரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஜபத்தை மட்டும் நிறுத்திடாத. நிறைய பேருக்கு வெறும் ஸ்வீட்டாகவே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறாங்க. ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னு என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ தான் அது பேர்ன் ஆகும். இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆகிடும். ஸோ யூ நீட் டு ப்ரே எவ்ரி டே. எவ்ரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு விரோதமாக சத்துரு எழும்பும் போதெல்லாம் ஜெபம் பண்ண. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய தேவைகளை சந்திப்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணுங்க? இருதயத்திலிருந்து ஆண்டவரை தேடுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், ஆவியானவர் உங்களை என்ன பண்ணட்டும்? ஆளுகை செய்யட்டும். Let the Holy Spirit influence you. அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணட்டும். எப்படி போனோம்? ஏன்னா சில நேரத்தில் பிசாசு நிறைய பிளான் பண்ணியிருப்பான், நிறைய திட்டம் போட்டிருப்பான். ஆவியானவர் அவன் திட்டத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆவியானவருடைய ஆளுகைக்கு உன்னை விட்டுடு. நீ ஜெபம் பண்ண ஆவியானவர் ஆளுகை செய்வார். இப்போது கிடியோன் இருந்தார். கிடியோன் என்ன பண்ணார்? பெலிஸ்தருக்கு விரோதமாக எழும்பி போகிறார். போகும்போது பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர்கள் ஆங்காங்கே பாளையம் இறங்கி இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் ஆவியானவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார் கிடியனை. என்ன சொல்கிறாரு? நீ கையில் தீவெட்டி ஒரு சட்டி எடுத்துன்னு போன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவரை தேடினா தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். நீ பாட்டுன்னு குரட்டை விட்டு தோங்கிக்கின்னு, செல்ஃபோனை நல்லா நோண்டிக்கின்னு, டிவியில் சீரியல் பார்த்துக்கின்னு, கர்த்தரை தேடாமல் ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி நடக்கும்? சாத்தான் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான், தப்பாக நடத்திடுவான் உன்னை. ஸோ ப்ரே டெய்லி. அப்புறம் ஆவியானவருடைய ஆளுகை செய்ய உங்களை என்ன பண்ணுங்கள்? விட்டு கொடுங்க. எழுதுங்க. இதைத்தான் முக்கியங்க. வாக்கு தத்தத்தை விட இதுதான் முக்கியம். ஏன்னா வாக்கு தத்தம் எப்போ நடக்கும்? when you pray daily, when you seek the Lord. அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய பராமரிப்புக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை ஆவியானவர் என்ன பண்ணுவார்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே அவருடைய பிரசன்னத்தை நாடி வாருங்கள். பிரசன்னம் இல்லாமல் வெளியே போகாத. பிரசன்னம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாத. பிசாசு ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதனால தான்
பக்தர் அருமையாக பாடினார் பெர்க்மன்ஸ், ராஜா உன் பிரசன்னம் போதும் ஐயா, உன்னுடைய பிரசன்னம் எனக்கு தாரும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். காலையில் ஜெபம் பண்ணிங்கன்னா அப்பாவுடைய பிரசன்ஸ் உங்கள் மேலே இருக்கும். அதுக்கப்புறம் போய் வேலைகளை ஆரம்பிங்க, காரியங்களை செய்யுங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆவியானவருக்கு ஆளுகைக்கு விட்டு கொடுங்க. மூன்றாவது, காலையில் எழுந்த உடனே பிரசன்னத்தோட ஒரு நாளை ஆரம்பிங்க. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாக வழிநடத்துறதை பார்ப்பீங்க. ஆவியான உங்களை ஆளுகை செய்கிறத பார்ப்பீங்க. எவ்வளவு அற்புதமாக இருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். எல்லோரும் எழுந்திருப்போமா இந்த காலை வேளையில்? இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆலோசனைப்படி ஜெப ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுக்கட்டும். ஆவியானுடைய ஆளுகையின் கீழே நம்ம விட்டு கொடுப்போம். அவருடைய பிரசன்னத்தோடு காரியங்களை செய்ய நம்மை ஆண்டுக்கு முன்னால் எப்பொழுதும் காலையில் அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு நம்ம செல்லுவோம். அப்போ இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய பாதுகாப்பை, கர்த்தருடைய வழிநடத்துதலை, கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறதை நீங்கள் காண முடியும். அல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை மனசார ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு தந்த தேவன், நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை அற்புதமாக வழிநடத்த வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. எத்தனை தீமைகள், எத்தனை சத்துருடைய பிளான்கள், திட்டங்கள் எதுதான் எங்களுக்கு உரமாக எழும்பினாலும் எல்லாம் வாய்க்காமல் போக பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் கலங்க வேண்டியதில்லைப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் பயப்பட வேண்டியதில்லைப்பா. அப்பா ஸ்தோத்திரம்பா. இந்த மாதத்தினுடைய துவக்கம் முதல் இந்த மாதத்தை நாங்கள் முடித்து அடுத்த மாதம் ஆண்டவரே மே மாதம் நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல வந்து உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக எங்களை சாட்சி உள்ளவர்களாக நிறுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் உம்மை தேடுகின்றவர்களாக ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் ஆளுகை செய்யப்படுகின்றவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தோடு நாட்களை ஆரம்பிக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். உங்களை எல்லா தீமையிலிருந்து அவர் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம், ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை சகல தீமையிலிருந்து விலக்கி காப்பார். அவர் உன்னுடைய ஆத்துமாவை காப்பார். அவர் உன் போக்கையோ உன் வரத்தையோ இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். நீ வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த மந்தையை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்மை தேடுகின்ற வேளையிலே, உம்முடைய ஆளுகையின் கீழ் வருகின்ற வேளையிலே உம்முடைய சித்தம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாக செய்யப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம். I bless this month, Lord. Oh, hallelujah. ஏப்ரல் மாதத்தில் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம், கர்த்தருடைய வழிநடத்துதலின் கரம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய கரம் எங்களை இருந்து ஆளுகை செய்து நடத்த போகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை சகல தீமையிலிருந்து நீர் காப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் உம்மை தேடுகின்றவர்களாக, அனுதினமும் உம்முடைய சிறகின் நிழலில் உம்முடைய ஆளுகையின் கீழே வந்து நாங்கள் இருக்கத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தோடு நாட்களை ஆரம்பிக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ ராமா சாந்தா ராமா தியாலா காராதியாலா ரியாலமா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சபைகளுக்கு ஆண்டவரே நீர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் கீழே விழ பண்ணாமல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைவேற்றி கொடுங்கப்பா. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் உம்மால் வழிநடத்தப்படுவதை காண்பார்களாக. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் நீர் பலப்படுத்துகிறதை பார்ப்பார்களாக. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகள் உம்முடைய சகாயம், உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்வார்களாக. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய வலது கரம் உம்முடைய பிள்ளைகளை தாங்குகிறதை பார்ப்பார்களாக. ஆமாண்டவரே,
ஆமென். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும், இந்த ஏப்ரல் மாதத்தை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்கப்பா, இந்த ஏப்ரல் மாதத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதி. எல்லாம் சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் நன்மையும் கிருபையும் தொடர்கிற மாதமாக, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்துகிற மாதமாக, தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற மாதமாக, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்கின்ற ஒரு மாதமாக கர்த்தர்களுக்கு மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய பாதுகாப்பின் கரம், உம்முடைய பராமரிக்கும் கரம், உம்முடைய வழி நடத்தும் கரம் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து எங்கள் வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு பலப்படுத்தப்பட்டு போகிறார்கள். விசுவாசத்தை இழந்து விடாதபடி, நம்பிக்கை குறைந்து விடாதபடி ஆண்டவரே, உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய், உம்மை அண்டிக் கொண்டவர்களாய் கடந்து செல்லட்டும். ஆமாம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மரம் அது வேகமாக பெரிதாக வளரலாம், அதனுடைய வளர்ச்சி பெரிதாக இருக்கலாம். ஆனால் புயலும் காற்றும் வீசும்போது அது உயரமாக இருக்கிறதுனால அதுக்கு பாதிப்பு வரும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த மரத்தினுடைய வேர் அதிகமாய் ஆழமாய் கீழே இறங்கி இருக்குமானால் எத்தனை காற்றும் புயலும் அதை சேதப்படுத்தாமல் அது அப்படியே பனை மரம் எப்படி நிற்குதோ அந்த மாதிரி நிற்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதத்தில் கர்த்தருக்குள் வேரூன்றுங்கள். ஜெபத்தில் நல்லா வேரூன்றுங்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வேரூன்றுங்கள். ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறதுல வேரூன்றுங்கள் ஆழமாக. ஏன்னா நீங்கள் ரகசியமாக ஆண்டருக்குள்ளே ஜெபிக்கிற ஜெபம் ஒரு வேரை போல இறங்கும். வெளி தோற்றத்தில் நீங்கள் செழிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மறைமுகமாக இருக்கிற அந்த வேர்கள் தான். இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் நல்லா வேர் விடணும். தேவனுடைய அன்பில் நிறைந்து இருக்கணும். தேவனுடைய அன்பில் நீங்கள் நல்லா நிறைஞ்சி வாழணும். அவர் மேல் வேர் கொண்டவர்களாக நீங்கள் நிற்கணும். அவர் வசனத்தில் நல்ல ஆழமாக வேரூன்றி நிற்கணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆழமாய் தேவனுடைய அன்பில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தில், ஹல்லேலூயா, ஜெபத்தில், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். எத்தனை தான் காற்று வந்தாலும், எத்தனை தான் புயல் அடித்தாலும் நீங்கள் விழ மாட்டீங்க. அதற்கு காரணம் நீங்கள் ஹைட்டாக வளர்ந்ததுனால அல்ல, கீழே ஆழமாக வேரூன்றி இருக்கிறதுனால. நீங்கள் மேலே வர வர சத்துருக்கள் போராமப்படுவாங்க. நீங்கள் உயர உயர சத்துருக்கள் போராமப்படுவாங்க. நீ எப்போ விழுவேன்னு பார்ப்பாங்க, உனக்கு எப்போ தீமை நடக்கும்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆவியானவர் சொல்கிறாரு, நீ ஆழமாக எனக்குள் வேறு கொண்டிருப்பாயானால் ஒருவரும் உன்னை அசைக்க முடியாது. உனக்கு விரோதமாக எதுவும் எழும்ப முடியாது. என்னுடைய அன்பில் நிலைத்திரு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய பிரசன்னத்தில் நிலைத்திரு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். என்னுடைய ஆளுகையின் கீழே நீ உன்னை விட்டுக்கொடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளை பொருத்தனை பண்ணுங்கப்பா. நான் உங்கள் அன்பை விட்டு போக மாட்டேன். எத்தனை இடர்கள் வந்தாலும் என் விசுவாசத்தை நான் விட மாட்டேன். உங்கள் மேலே நான் உறுதியாய் மேற்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, ஹல்லேலூயா. காணுகின்ற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணம் காணாமல் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அந்த ஆவிக்குரிய வேர்கள் தான். ஹல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு வேர் விட்டிருப்பாயானால் உன்னுடைய மேலே நீ செழித்து கொண்டே இருப்ப. வேறு இல்லைன்னா செழிப்பு டேஞ்சர். வேறு இல்லாத மரம் சீக்கிரம் சாய்ந்துடும். அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இரு. அப்பாவை பற்றிக்கொள், அவரை அண்டிக்கொள். எவ்வளோதான் உயர்வு வந்தாலும் அவரை விட்டுறாத. இன்னைக்கு ஆவியானவர் அந்த காட்சியை காண்பிக்கிறார். எவ்வளவு உயர்வு வர வர அவர் மேலே ரொம்ப பற்றாரு. அவரை சார்ந்து கொள். அதிகமாக அவருக்குள்ளே வேர் கொண்டிரு. வசனத்தில் வேர் கொண்டிரு. கீழ்ப்படிதல், தாழ்மை, ஆவிக்குரிய காரியங்கள் உனக்குள்ளே வேர்களாய் பரவணும். அப்படி அப்போ உயர உயர யாரும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகள் அன்பிலே வேரூன்றி வளரட்டும். பரிசுத்தத்தில் வேரூன்றி வளரட்டும். பரிசுத்தம் என்கிற வேர் உண்டாகட்டும். ஆண்டவரே, விசுவாசம் என்கிற வேர் உண்டாகட்டும். பக்தி என்கிற வேர் உண்டாகட்டும். சபை கூடுதல் என்கிற வேர் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு வைராக்கியம் காண்பிக்கிற வேர் உண்டாகட்டும். மேலான செழிப்புக்கு மறைவான இப்படிப்பட்ட காரியங்கள் தான் மிக முக்கியம் என்பதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்.
இனி வரும் நாட்களிலே உம்மில் நாட்டப்பட்டவர்களாக, உம்மில் வேர்கொண்டவர்களாக விசுவாசத்தில் நாங்கள் வளர்ந்து பெருக எங்களுக்கு உதவி செய்யும். சபையை பரிசுத்தப்படுத்தும், சபையை ஆசீர்வதியும், சபையை செழித்தோங்க பண்ணும். அநேகரை சாட்சியாய் எழும்பி நிறுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கட்டும் அப்பா. உம்மை அறிகிற அறிவு உண்டாகட்டும் அப்பா. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவிக்குரிய காரியங்கள் மேல் கவனம் வைக்க, ஆவிக்குரிய காரியங்கள் மேல் நோக்கம் கொள்ள, ஆவிக்குரிய காரியங்கள் மேல் ஏக்கம் கொள்ள இந்த சபையை கர்த்தர் ஆரோக்கியமாக்கும் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு ஆவிக்குரிய வேர்களே முக்கியம் என்பதை இவர்கள் விளங்கி கொள்ளட்டும். எத்தனை வளர்ச்சி வந்தாலும் நான் விழாமல் இருப்பதற்கு நான் ரகசியமாக ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும் அப்பா. கிருபையினால நிரப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.